யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பிளாக்கொட்டை வச்சு ஒரு பிரட்டல் கறி செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். பிளாக்கொட்டை, தேசிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 3 பால், முதலாம்பால், பெருஞ்சீரகத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள். இதுவும் இப்போ பிளாக்கொட்டை காலம் பண்ணபடிய நிறைய பிளாக்கொட்டைகள் இருக்குது மெல்லாட்ட வீட்டையும். அதை வச்சு ஒரு கறி செய்யுங்கோ. வாங்கோ இப்படி செய்கிறான்னு பார்ப்போம். பிளாக்கொட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடுங்கோ. இதுவும் பிரட்டல் கறி தான். கசைக்கு போட்டு நல்லா கருவேப்பிலையே கசைக்கு போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். இப்போ 2 3 பால் இதுக்குள்ள விடுவோம். இது பிரட்டல் கறின்னா கணக்கு தேவையில்லை. இருக்கும் சின்ன கரண்டி 1.5 கரண்டி காணும். இதுக்கு உப்பும் கையால் போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும். நல்லா எல்லாத்தையும் கலந்து போட்டு அடுப்பை மூட்டி விடுவோம். இவ்வளோந்தான் போடுறது. அவியட்டும். வாங்க வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. கலந்து கிளறி விடுவோம். இப்போ நாங்கள் இதில் பிளாக்கொட்டை அவியதை தான் பார்க்கணும். இந்த மசி படுது, ஆனால் நல்லா அவிய இல்லை. இன்னொரு கொதிக்க விடுவோம். இந்த நல்லா மசியாக அவிய இல்லை. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அவிய விடணும். இதே நெருப்பில் மெல்ல மெல்லமாக அவிஞ்சு ஒன்று இருக்கட்டும். வாங்க இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா வெஞ்சிட்டு சுடுவிட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ள முதல் பாலை விடுவோம். இது ஒரு கப்பி அடிச்சுட்டு மூடி விடுவோம். ஒரு கொதிக்கு வாங்கோ பத்து வந்து பார்ப்போம். இப்போ நல்லா பிரண்டு வந்துட்டுது. சரி, நாங்கள் இப்போ இதுக்குள்ள அரைக்கரண்டி பெருஞ்சீரகத்தூளை தூவிட்டு அடுப்பை நீப்பாட்ட போகிறோம். இப்போ நாங்கள் இதை நீப்பாட்டுவோம் அடுப்பை. இது சூடாறு மட்டும் இதை துவக்க வேண்டாம். இது பெருஞ்சீரகம், வெந்தயம், கருவாறு துண்டும், கருவேப்பிலையும் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறோம். மரக்கறிகளுக்கு கூட நல்லா இதுகளை போட்டிங்கண்டா எல்லாமே சில மரக்கறிகளுக்கு போடுறது, சிலதுகளுக்கு போடுறதில்ல. பார்த்து போடுங்க. எந்தெந்த கறிகளுக்கு போடுறோன்னு நாங்கள் காட்டுவோம். இப்போ சூடு அடங்கினோன்னு திறந்து தேசிப்பிடி விடுவோம். வாங்க திறந்து தேசிப்பிடி விடுவோம். அப்போ இதுக்கெல்லாம் தேசிப்பிடி விடுவோம். இதுக்கும் ஒரு பாதியிலும் குறைவு தான். கொஞ்சம் பயப்படணும். இதுவும் நல்லா இருக்கும். இந்த கறியும் சோத்துக்கு. இப்போ பிளாக்கொட்டைகள் பழங்கள் சாப்பிட்டு நிறைய வீடுகளில் இருக்கும். பிளாக்கொட்டை கறி வைக்க நல்லா இருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எழுதுங்கவன்.